சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும். நாய்ங்கிறீங்க, பிஸ்கெட் போட்டால் சில நாய்ங்க சும்மா இருக்கும், சில நாய்ங்க பிரியாணி போட்டால் சும்மா இருக்கும். இது ஒரு வார்த்தையா? சினிமாவில் நடிகர், இயக்குனர், டான்ஸ் மாஸ்டர் என பன்முகத்தன்மை கொண்டவர் ராகவா லாரன்ஸ். வரவிருக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக சார்பில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட வாய்ப்புள்ளதாக சில நாட்களுக்கு முன்பு பலரும் பதிவிட்டு வந்த நிலையில் அது குறித்து 11ஆம் தேதி அறிவிப்பதாக ராகவா லாரன்ஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். பின்னர் பாரத் ராஜா மறைவு காரணமாக தனது அறிவிப்பை 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு தள்ளி வைப்பதாக ராகவா லாரன்ஸ் மற்றொரு பதிவை வெளியிட்டார். பலரும் அவரின் முடிவுக்காக ஆவலோடு எதிர்பார்த்த நிலையில் 18 நிமிட வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் இறுதியாக நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என மக்களாகிய உங்களிடமே எனது முடிவை விடுவதாக தெரிவித்தது இதற்குத்தானா இவ்வளவு பில்டப்பு என பலரையும் நினைக்க வைத்தது. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ராகவா லாரன்ஸ், நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என யோசித்தேன், நீங்கள் வாருங்கள் என அழைத்தது சந்தோஷம், ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளேன் என மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பித்தார். அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு நான் மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ அன்போட வாங்க, நீங்கள் வராமல் வேறு யார் வர்றது? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூத் பசங்கள்லாம் திட்டுறாங்க, நம்மள என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க வாங்கினே அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ உரிமையோடு கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தாவேக அரசிற்கு ஒரு சில கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று பேசிய லாரன்ஸ், ஒரு ரோட்டில் புதியதாக ஒருவர் சென்றால் தெருநாய் கூட கத்தும், அப்படி கத்தும் தெருநாய்க்கு பிஸ்கட் போட வேண்டும். ஒரு சில தெருநாய் பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி சாப்பிடும். அதற்கு பிடித்தது போல சேர்த்து போட்டு அதை கத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாய்க்கு இப்படி என்றால் நாம் நாட்டை கொடுத்துள்ளோம், எனவே அதற்கான அவகாசம் கொடுப்போம் என பேசியிருந்தார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடித்து கொட்டுதை, உள்ளே போன பெருசாக சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சமூக வலைதள பக்கத்தில் வைரலாக பரவிய நிலையில் மக்களை தெருநாயோடு எப்படி ஒப்பிட்டு பேசலாம் என பலரும் ஆத்திரத்தில் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தனர். இதனையடுத்து தாடி பாலாஜி வெளியிட்ட வீடியோவில், மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டீங்க லாரன்ஸ் மாஸ்டர், மக்களை நாய்ங்கன்னு சொல்றீங்களே, இது ஒரு வார்த்தையா? கவனமா கையாளணும். பொதுவெளியில் இப்படி நீங்க பேசுனது தப்பு. நீங்க பேசின வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு என அவர் பேசியிருந்தார்.
நாய்ங்கிறீங்க. பிஸ்கெட் போட்டால் சில நாய்ங்க சும்மா இருக்கும், சில நாய்ங்க பிரியாணி போட்டால் சும்மா இருக்கும். இது ஒரு வார்த்தையா? சொல்லுங்கள். பொலிட்டிக்கலில் வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ வார்த்தைகளை எவ்வளோ கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும். எனக்கு தெரியாதது கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் மாஸ்டர். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி இருக்கீங்க, ஒரு ஆன்மீகவாதி. இப்படிலாம் இருக்கிற நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பேசலாமா பொது வழியில்? மிகப்பெரிய தவறு. எப்படி மக்களை எப்படி நீங்கள் வந்து நாய்ங்கன்னு சொல்லுவீங்க? இன்னும் எலெக்ஷன் வரல, இன்னும் உங்களை வேட்பாளர் அறிவிக்கலை. இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையினால் உங்களை நம்பி ஒருத்தங்க நிற்க வைக்கிறாங்க தெரியுமா? இது அவங்களுக்கும் போயிட்டு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் வந்து நமக்கும் சரி, நம்மை சேர்ந்தவர்களுக்கும் சரி, நம்மை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்களும் சரி, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது மாஸ்டர். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இனிமேலாவது நீங்கள் ஃபர்தராக நிறைய இன்டர்வியூஸ் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. இந்த பாலாஜியோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, மக்களோட மக்களாக இன்னும் ஒரே விஷயம் கேட்குறேன். நீங்கள் பேசின வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர், வாழ்த்துக்கள். இதனைத் தொடர்ந்து இது குறித்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்ட லாரன்ஸ், நான் எப்போதும் எனது ரசிகர்களையும் பொதுமக்களையும் என் தாய்க்கு நிகராக மதித்து வந்துள்ளேன். ஆனால் நான் மக்களை நாய்களுடன் ஒப்பிட்டு பேசியதாக சிலர் தவறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுமாகும். நான் கூறியதன் உண்மையான பொருள் என்னவென்றால், ஒருவர் புதிய வீட்டிற்கு குடியேறும் போது அங்குள்ள சூழல், அப்பகுதியில் வாழும் மக்கள் மற்றும் சுற்றுப்புறத்தை புரிந்து கொள்ள சிறிது காலம் தேவைப்படும் என்பதுதான். அதற்கு எடுத்துக்காட்டாக அப்பகுதியில் இருக்கும் நாய்களின் பழக்க வழக்கங்கள் பற்றியும் குறிப்பிட்டேன். நான் மதிக்கும் மக்களை, என் தாய்க்கு இணையாக கருதும் மக்களை நாய்களுடன் ஒப்பிட்டு பேசும் அளவிற்கு மனமில்லாதவன் அல்ல. புதிய சூழலுடன் பழகுவதற்கு கால அவகாசம் தேவைப்படும் என்பதையே நான் கூறினேன். எந்த இடத்திலும் மக்களை குறிப்பிட்டு அவ்வாறு பேசவில்லை. எனவே அனைவரும் முழு காணொளியையும் பார்த்து நான் உண்மையில் என்ன கூறினேன் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.